ஆகாய் 2:19-18 வாசிக்கும் போது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியம் நிரம்பி இருக்கான்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு, இன்னையிலிருந்து ஆசீர்வதிக்க போறப்பா. முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, ஆஸ்திபாரம் போட்ட நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஆலயம் கட்டுகிற அந்த கான்சியஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கட்டப்படுவாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ வந்து சிந்திச்சு பார்ப்பா, நீ ஆலயத்துல கவனம் செலுத்தினதுல இருந்து உனக்கு ஆசீர்வாதம். பங்களிப்பு இருக்கிறவங்க களஞ்சியம் நிரம்பும். சுவிசேஷ வேலை செய்யறவங்களுடைய களஞ்சியம் நிரம்பும். ஆத்துமாக்களுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க களஞ்சியம் நிரம்பும். ஆலயத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க, அப்போ உங்க களஞ்சியம் நிரம்பும். இயேசுவுக்கு லாபம் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதில் சில பாடுகள் இருக்கும். மனுஷன் இருக்கிற இடத்துல மனுஷன் பிரச்சனை இருக்கும், பிசாசு போராடினா பிசாசு போராட்டம் இருக்கும். அதெல்லாம் இயேசு ரத்தத்தினால ஜெயித்து பரிசுத்தாவியோடு இணைந்து தேவ ஞானத்தை பெற்று தாண்டி வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவார்.